என் முடிவை நான் சொல்லிட்டேன். உங்க முடிவு உங்க கையில தான் இருக்கு. நீங்க எல்லாரும் என் மேல பாசம் வச்சிருக்கிறதால உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க தான் வந்தேன். எங்க அப்பா சொல்ற தினேஷ் தான் நான் கட்டிப்பேன். என்ன மன்னிச்சிடுங்க, நான் வரேன். நீங்க ஒரு நல்ல முடிவெடுப்பீங்கிற நம்பிக்கையில தான் நான் போறேன் மாமா. சுவாதி, சுவாதி, என்னம்மா அது? வரேன் அத்தை. அப்பா, எங்க கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்களா? ஆமாப்பா, நானும் அம்மாவும் கோயிலுக்கு போறோம். உங்களுக்கு உடம்பு சரியாகணும்னு வேண்டிக்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, வீட்டில் தான் நிம்மதி இல்லை, கோயில்லையாவது அந்த நிம்மதி கிடைக்குமான்னு போறோம். ஓ ஸ்வாதி, அர்ஜுனை போய் பார்த்தியாம்மா? பார்த்தேன்ப்பா. என்னம்மா சொன்னான்? சொல்லுமா, என்னதான் சொன்னான்? ஸ்வாதி, உன்னையே நான் ஏன் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கேன்னா, உனக்கு பதிலாக அனிதாவை கட்டிக்க சொல்லி அவ தம்பி மகனை போய் உங்க அம்மா கன்வின்ஸ் பண்ணுவோன்னு எனக்கு தோணலம்மா. அதனாலதாம்மா கேட்குறேன். போனியா, பாத்தியா, என்னதான் சொன்னான்? அப்பா, நான் மாமா வீட்டுக்கு போனேன். சரி, அர்ஜுனை பார்த்து பேசினேன். அவர் மனசை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணேன். அப்பா, நீங்க தயவு செஞ்சு கோச்சி கூடாது. உங்க பொண்ணுங்க நாங்க உங்களுக்கு கட்டு பண்ணோம், கட்டுப்படுறோம். ஏன்னா நாங்க எல்லாருமே உங்களை மதிக்கிறோம். ஆனா அர்ஜுன் கட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாம அவர்கிட்ட அதை முழுசா எதிர்பார்க்கவும் முடியாது. நீ என்ன சொல்ற? அப்பா, நான் அர்ஜுன் கிட்ட எல்லாத்தையுமே பேசிட்டேன். இனிமே பேசுறதுக்கு ஒண்ணுமே பாக்கி இல்லை. எங்க அப்பாவுக்காக, எங்க அக்காவுக்காக நான் தினேஷை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். எங்க அப்பாவோட ஹெல்த்துக்காக அவருக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் தரணும்னு ஆசைப்படுறேன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். குடும்பத்துல எல்லாருக்கும் நிம்மதி வேணும், அதுக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்தேன்னு சொல்லிட்டேன். நீங்க தயவு செஞ்சு மனசு மாறணும்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஆர்கேவோட பொண்ணு தான், அவரோட சொல்லுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன்னு சொல்லிட்டேன். அப்பா, நான் உங்களுக்கு பயந்து ஒப்புக்காக இதை சொல்லல, உண்மையாவே சொல்றேன். இது சத்தியம்பா. நீங்க தான் எனக்கு முக்கியம். அர்ஜுன் நிச்சயமா அக்காவை கட்டிக்க சம்மதிப்பாருப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸ்வாதி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ பண்ணிருக்கிறது சாதாரண தியாகம். அப்பாவோட நிம்மதிக்கா, இந்த வீட்டோட நிம்மதிக்கா
நல்ல விட பொண்ணு போய் நான் அடிச்சேன். நல்லா இருப்பேன். அழாதீங்கப்பா. நல்லா இருப்பேன். பிறந்த வீட்டுல இவ்வளவு விட்டு கொடுக்கிற தன்மை இருக்கிற நீ புகுந்த வீட்டுல போய் நிச்சயமா நல்லா இருப்பேன். கண்டிப்பா உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அதுக்கு அப்பாவோட ஆசீர்வாதம். பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி நடு தெருவில் பார்ப்பேன்னு நினைக்கல. நான் உங்களை பார்க்கணும்னே நினைக்கலையே. அப்படியா? நீ ஒன்னு நினைக்கிற, நான் ஒன்னு நினைக்கிறேன். ஆனா மற்றவங்களாம் உன்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியுமா? என்ன நினைக்கிறாங்க? அனிதா உனக்கு தானே மாமா முடிவெடுத்துட்டாரு. அனிதா ஒத்த கால நின்னா உன்னைதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. அவன் நினைச்சதை நடத்திட்டான். ஏன்னா அவ சாமர்த்தியமான பொண்ணு. என்னக்கா நீங்க எதிர்காலத்தை இறந்த காலமா பேசிட்டு இருக்கீங்க? இலக்கணமே சரியில்லையே. நடத்திட்டாங்கிறீங்களே, இன்னும் கல்யாணமே நடக்கலையே. நடந்து முடிஞ்சாதானே அப்படி பேசணும். இத பாரு, ஸ்வாதி உன் பக்கம் நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா அவ அப்பா பேச்ச மீற மாட்டா. எங்க வீட்டுல எப்பவுமே ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ், ஒன்லி ஆர்கேஸ் வாய்ஸ். நாங்க யாருமே அவர் பேச்ச மீற மாட்டோம். தெரியும், ஸ்வாதி என்கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டா. ஸ்வாதி தினேஷை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுமா நீ இப்படி பேசுற? இத பாரு தம்பி, உனக்கு அனிதா விட்டா வேற நாதி இல்ல. அதனால பேசாம நாங்க எல்லாரும் சொல்றது கேட்டுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு அனிதா கழுத்துல தாலியை கட்டிட்டு எங்க வீட்டுக்கு அடங்கின மாப்பிள்ளையா வர. என்ன அக்கா பேச்ச கேப்பல? அதான பார்த்தேன். சுத்தி வளைச்சு நீங்க அங்கதான் வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமே. பரவாயில்லையே, புத்திசாலி, புரிஞ்சுக்கிட்டியா? ஸ்வாதி பேச்சு கேட்டு நீ அனிதா கழுத்துல தாலி கட்டுவேன்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. அந்த தினேஷ் வேணா ஆர்கேக்கு அடிமையா இருக்கலாம். அவர் சொல்றது எல்லாத்துக்கும் தலையாட்டுவான். ஏன்னா அவனுக்கு பணம் தான் முக்கியம். ஆனா நீ அப்படி இல்லையே. நீ யாரு? ரோஷக்காரன், யார் பேச்சுக்கும் கட்டுப்படாதவன். அதனால நீ எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரமாட்டேன் இல்லையா? புரியுது இல்ல? இது அப்படியே ஒரு வார்த்தை கூட மாத்தாம உங்க மாமனார் கிட்ட போய் சொல்லுங்க. இந்த அர்ஜுன் அவர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்ட மாட்டான். போய் சொல்றேன். ஆனா உனக்கு என்ன தெரியும் மாமனாரை பத்தி? அவர் பொண்ணு ஆசைப்பட்டார்ன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை தூக்கிட்டு வந்து தாலி கட்டி வைப்பாரு. கண்ணா, எங்க ஸ்டேட்டஸ்க்கு நாங்க நினைச்சதுதான் நடக்கும். ஆனா உங்க ஸ்டேட்டஸ்க்கு நான் ஏன் சொல்லணும்? நீதான் புத்திசாலியாச்சே, புரிஞ்சுப்பல்ல? புத்திசாலி, தேங்க்ஸ் அக்கா. ஸ்டேட்டஸை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா இந்த அர்ஜுன் எது சரின்னு தோணுதோ அதை மட்டும்தான் செய்வான்.
நீங்க புத்திசாலி இல்ல, அதனால நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. குலவிளக்க காணோன் மாமனார் தேடிட்டு இருப்பாரு, சீக்கிரமா வீடு போய் சேருங்க. அர்ச்சனா, அர்ச்சனா, போன் அடிக்குது பாருமா. என்ன பண்றா இவ போன் எடுக்காம? ஹலோ கற்பகம், நான் தான் அண்ணன் பேசுறேன். அண்ணே, ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. அதை விட சந்தோஷம், சுவாதி தினேஷ கட்டிக்க சம்மதிச்சுட்டா. அண்ணே, அப்படியே அண்ணே, இன்னைக்கு சந்தோஷத்து மேல சந்தோஷம்ண்ணே. இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்தது ரொம்ப சந்தோஷம். நான் இப்பவே தினேஷ் கிட்ட சொல்லிடுறேன். அது சரி, என் மருமகளை கேட்டதா சொல்லுங்க. ஆ சரி, நான் வச்சிடுறேன். ஆ என்னடி பாக்குற? இல்ல, கிழவி முகம் பிரைட்டா இருக்கே, என்ன விஷயம்னு கேட்டேன். சரி, யார் போன்ல? அதுவா, எங்க அண்ணன் போன் பண்ணாரு. அம்மா, மாமா போன் பண்ணாரா? ஆமாண்டா, இப்பதான் போன் பண்ணாரு. அம்மா, போன் பண்ணாருன்றியே, என்ன சொன்னாரு அத சொல்லு. நீ இருடி, அவசரப்படாத. டேய், நீ போய் உங்க மாமா கிட்ட பேசின இல்லையா? அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவர் சுவாதி கிட்ட பேசி உன்னை கல்யாணம் பண்ணிக்க அவகிட்ட சம்மதம் வாங்கிட்டாரு தெரியுமா? என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டா, அத சொல்லதான் அவர் போன் பண்ணாரு. அண்ணே, உண்மையாவே நீ லக்கி ஃபெலோ தானே? ஏய், थैंक यू அர்ச்சனா. டேய், எங்க அண்ணன் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு தெரியுமா? அவர் எது சொன்னாலும் தினேஷ் தட்ட மாட்டான் அப்படின்னு ரொம்ப நம்புறாருடா. அதுல என்னம்மா சந்தேகம்? மாமா சொல்லுக்கு மறுபேச்சு இருக்கா, இல்ல பேசுறதுக்கு யாருக்கா தைரியம் இருக்கா? இனிமே கவலையை விடுங்கம்மா. இன்னியோட உன் மகன் பிரச்சனை முடிஞ்சது. இனிமே எல்லாமே மாமா சொல்படிதான் நடக்கும். ஆமாமா, இனிமே மாமா சொல்றதுதானே உனக்கு வேத வாக்கு. அம்மா, உண்மையை சொல்ல போனா அனிதா நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றதை விட சுவாதி வர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. ஆமாம்மா, ஆரம்பத்துல இருந்தே அனிதா நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றது எனக்கு பிடிக்கவே இல்லை. அவ பேச்சும் ஆடம்பரமும் நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம வீட்டை கிண்டல் பண்ணதும் இதெல்லாம் எதுவுமே நான் மறக்கவே இல்லைம்மா. அவ மட்டும் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்திருந்தா இங்க யாராலையும் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருந்திருக்க முடியாது. வயசான காலத்துல உனக்கும் பிரச்சனை, அண்ணனாலும் நிம்மதியாவே இருந்திருக்க முடியாது. அம்மா, சுவாதி சொக்க தங்கம்மா. அவ எல்லாரையும் மதிக்க தெரிஞ்சவ. அவ மட்டும் இங்க வந்தானா நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருப்போம்மா. அண்ணனோட வாழ்க்கையும் தெளிவா இருக்கும். இவ்ளோ குழப்பம் நடந்தாலும் கடைசியா முடிவு நமக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். எப்படியோ எனக்கு எங்க அண்ணன் உறவு விட்டு போகாம இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ணனுக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுப்போம், ஓகேவா? வா. என்னமாச்சு? ஏன் இப்படி டல்லா இருக்கீங்க? என்னப்பா பண்ண சொல்ற? என்னென்னவோ நடக்கும்னு எதிர்பார்த்தேன், வேற என்னென்னமோ நடக்குது. எவ்வளவு நாளைக்கு தான் நிம்மதி இல்லாம இருக்கிறது? விடுங்கம்மா, எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். நம்மளால எதையுமே மாத்திட்டு இருக்க முடியாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, புரிஞ்சுதா? நான் கிளம்புறேன். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? உங்க சம்பந்தி புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேம்மா. ஆனா உங்க சம்பந்தி தான் நல்லா இல்லை. தம்பி ஏதோ அவசரமா கிளம்புற மாதிரி தெரியுது. நான் நேரங்காலம் தெரியாம வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, பரவாயில்ல, டைம் இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தம்பி. சொல்லுங்க. எங்க முதலாளி பொண்ணு அனிதாவால
வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை. ஆரம்பத்திலேருந்தே அந்த அனிதா பொண்ணுக்கு பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போச்சு. அந்த பிடிவாதமே அந்த பொண்ணுக்கு வெற்றியை தேடி கொடுத்துரும் போல இருக்கு. ஐயா மனசும் மாறி போச்சு. ஐயா உடம்பு சரியில்லைங்கிறதுனால சுவாதி பொண்ணு அந்த தினேஷையே கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தம் கொடுத்துருச்சு. என்ன ராஜு பண்றது? எங்களால எதுவும் சொல்ல முடியல. என் வீட்டுக்காரோட அக்கா அங்க வாடுறதுனால எங்களால எதுவும் சொல்ல முடியல. நாங்க ஏதாவது பேசினா தான் பொண்டாட்டியை திட்டி தீத்துருவாரு உங்க முதலாளி. ஒரே குழப்பமா இருக்கு. உறவுகள் முறிஞ்சிடக்கூடாதுன்னு நாங்க ஊமையா நிக்கிறோம். அண்ணே, நீங்க வந்ததால சொல்றேன், எனக்கு உங்க மேல ரொம்ப மரியாதை இருக்கு. இதுக்கு மேல அந்த குடும்பத்தோட உறவே எங்களுக்கு தேவையில்லை. உள்ள போங்க. அண்ணே, மாமா வீட்டு உறவை முறிச்சிக்கிறதா என்னை பொறுத்த வரைக்கும் நான் முடிவு பண்ணிட்டேன். ஒரு பக்கம் நடனா சுவாதி எப்ப பார்த்தாலும் அவங்க அப்பா பத்தியே பேசிட்டு இருக்கா. மற்றவங்கள பத்தியோ மற்றவங்க உணர்ச்சியை பத்தியோ அவளுக்கு எந்த கவலையுமே இல்லை. இன்னொரு பக்கம் அந்த வீட்டு குட்டி எஜமானி அபிராமி என்கிட்டயே சவால் விடுறா. என்ன நான் தெரியாம தான் கேட்குறேன், எங்களை பார்த்தா இலக்காரமா இருக்கா? வேண்டாண்ணே, அந்த குடும்பத்தோட சங்காத்தமே எங்களுக்கு வேண்டாம். நாங்க நிம்மதியா இருக்கோம். உங்க கோபமெல்லாம் கரெக்டு தான் தம்பி. ஆனா இத்தனை குழப்பத்துக்கும் காரணம் அந்த அபிராமி அம்மா தான். அழகா சிலந்தி வேலை பின்ற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் வரிசையா கோத்து பெருசாக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா. தெரியுமே, நான் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை வர முடியாதுன்னு என்கிட்ட தான் சவால் விட்டாலே. அங்கதான் தம்பி அவ விஷமே இருக்கு. உங்களை உசுப்பி விட்டுட்டு நீங்க ஒதுங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அவ தம்பி ஷியாம நைஸா அவங்க வீட்டு மாப்பிள்ளை ஆக்கிடலாம்ல. அப்ப அவ வச்சதான சட்டம் அந்த வீட்டுல. இப்பவே ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு வீட்டுல. அப்புறம் என்ன அதிரடிதான். பாவம் எல்லாத்துலயும் மாட்ட போறது அந்த சாந்தியமா தான் அந்த வீட்டுல. ஆமா தம்பி, ஷியாம அந்த வீட்டு மாப்பிள்ளையாட்டா அப்புறம் சாந்தியம்மாவை விரட்டிட்டு அவ தங்கச்சி ரம்யாவை கார்த்தியை கட்டி வச்சிருவா. அந்த நாசகார கும்பல் கையில முதலாளி குடும்பம் மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழிஞ்சு சின்ன நம்ம செதற போகுது. சின்ன பிள்ளை மேல முதலாளி அம்மாவுக்கு ரொம்ப பாசம். அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவங்க படுத்த படுக்கை ஆயிடுவாங்க. தம்பி, இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா நீங்க அனிதா பொண்ண கல்யாணம் கட்டிக்கணும். அந்த வீட்டுக்கு நீங்க மாப்பிள்ளையா வரணும். வந்து அந்த சுயநல கும்பலுக்கு ஒரு பாடம் போகட்டணும். அந்த அபிராமி பேர்ல நீங்களே ஒரு அந்தாதி புதுசா எழுதணும். அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? என்ன எனக்கு இதெல்லாம் தேவையா? வேண்டாண்ணே, நான் உண்டு, எங்க அப்பா அம்மா உண்டுன்னு எல்லாருமே நிம்மதியா இருக்கும். விட்டுருங்க. ஐயோ தம்பி தம்பி, நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி. உங்க மாமா குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம். இப்ப அந்த அபிராமி பேய் தான் அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த பேயை எப்படியாவது நம்ம ஓட்டியே ஆகணும். தம்பி 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 தம்பி, என்ன ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? தம்பி தம்பி தம்பி, குடும்பத்துல சீர்திருத்தம் நடக்கணும்னா நல்லவங்க தியாகம் பண்ணித்தான் தீரணும். வேற வழி இல்ல. நீங்க படிச்சவங்க, சரித்திரத்திலையும் புராணத்திலையும் இதுக்கான அத்தாட்சிகள் நிறைய இருக்கு. அங்க நடக்கிற எல்லா தப்புக்கும் காரணம் இந்த அபிராமி அம்மா தான். ஆனா பழியெல்லாம் சாந்தி அம்மா மேலதான் விழுகுது. அது மட்டும் இல்ல தம்பி, அபிராமி அம்மாவோட தம்பி இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்துட்டான்னு வச்சுங்க, அடுத்த நிமிஷமே சாந்தி அம்மா நடுத்தருவுக்கு வந்துருவாங்க. சாந்தி அம்மா நல்லா இருக்கணும்னா நீங்க இந்த தியாகத்தை பண்ணித்தான் தரணும். உங்க மாமா குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீங்க ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். நான் வரேன் தம்பி.